தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம். புரட்சித் தமிழகம் கட்சி, தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி, சாமானிய மக்கள் நலக் கட்சி இணைந்து தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் உப்பிலியாபுரம் பஸ் நிலையத்தில் உள்ள அண்ணா சிலை முன்பு நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியை 7 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மரவள்ளிக்கிழங்கு ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைத்து அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்யவும், மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்யவும், விவசாயிகளின் பயிர்க்கடன் நகைக்கடன் ரத்து செய்யவும், துறையூர் பெரம்பலூர்களின் கனிவான கல்குவாரிகளின் அனுமதியை ரத்து செய்ய கோரி, கொப்பம்பட்டி ஊராட்சியில் உள்ள வரியணை காற்றாலை வாரி ஏரியின் பகுதியில் உள்ள விவசாய நிலப்பகுதியில் இரவில் சமூக விரோதிகளை ரவுடி கும்பலை துண்டித்துவிட்டு விவசாயிகள் பெண்கள் குழந்தைகளை அச்சுறுத்தி உயிர் பயத்தை ஏற்படுத்தி கொள்ளை அடிக்கும் நோக்கத்தோடு மிருகத்தனமாக நில மோசடி செய்ய துடிக்கும் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் தமிழ்மாறன், மனோகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மனித உரிமை ஆணையம் தலைமையில் நீதி விசாரணை செய்ய கோரி, துறையூர் நடுவாளூர் கோட்டத்தூர் தாது மணல் திட்டத்தை கைவிட கோரி, மத்திய மாநில தேர்தல் ஆணையம் பழைய வாக்கு சீட்டு முறையை அமுல்படுத்த கோரி தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்றது. நீதி உரிமை செய்திகளுக்காக களத்திலிருந்து துறையூர் செய்தியாளர் கா. செந்தில்குமார். நீதி உரிமை செய்திகளுக்காக. தமிழகத்தினுடைய மாநில முதன்மை செயலாளர் ராஜேந்திரன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா அவர்களை இந்த மாபெரும் தொடர் முழுக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொடுக்குமாறு ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாக்குறுதியை மக்களுக்கு வைத்த ஐயா பேரெல்லாம் நாங்கள் சொல்லாதோட்டு தான் மன்னிக்கணும். உப்பிலியாபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய ஐயா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் வடிவேல் ஐயா அவர்களுக்கும், பால் ஐயா அவர்களுக்கும், பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் புரட்சி தமிழகம் கட்சி, தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி, சாமானிய மக்கள் நல கட்சி அனைவரும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உப்பிலியாபுரம் வாழ் பெருங்குடி மக்களும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பேரை சொல்றதை நாங்கள் மறந்துட்டோம், சாரி மன்னிக்கிறோம். வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம்.